கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி, இன்று போதகர் ரேணு கோபால் என்று சொல்லுகிற இந்த சகோதரன், இந்த தகப்பன் நினைவு கூறுகிற இந்த விசேஷித்த கூட்டத்திலே வாழ்த்தி ஆசீர்வதித்து வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவதாக எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்து ஒரு சில வார்த்தைகளை அவரை குறித்து பேசும்படி, வாழ்த்துதல் சொல்லும்படி கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. அது மிகவும் அவரோட மகன்கள் ஒவ்வொருத்தருக்கும் நாம் இந்த நாளிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக இன்று சிஸ்டர் கேத்ரீன், மகன் மோசஸ், தியாகு, கிரேஸ், ஜோனத்தன், ஜோஷுவா, டேனியல் அவர்கள் குடும்பத்தினர்கள், பேரப்பிள்ளைகள், குடும்பத்தார், சபையார் யாவருக்கும் எங்களோட CNEC சார்பிலையும் மிஷன் சர்ச் சார்பிலையும் அனுதாபத்தையும் எங்களோட மனதார தேவனோட துணை உங்களோடு இருந்து உங்களுக்கு சகல ஆறுதலை கொடுக்கும்படியும் எங்களோட விண்ணப்பம், எங்களோட ஜெபமாக இருக்கிறது. போதகர் ரேணு கோபால் என்று இவரை எங்களுக்கு 1997 ஆண்டு 8ஆம் ஆண்டு அறிமுகமாகினார். எப்படி என்றால், பாஸ்டர் செல்வியோட சகோதரி மரியாள் MTBIயில் படித்து கொண்டிருக்கும் போது சிஸ்டர் பாஸ்டர் ரேணுவோட அவங்களோட சகோதரி மேரியும் அங்கே படித்திருந்தார்கள். அங்கே அறிமுகமாகி அவர் மூலமாக போதகர் ரேணு கோபால் வீட்டுக்கு போய் ஒரு நாள் அவங்களோட ஃபெலோஷிப் பண்ண தங்கி அங்கே இருக்கிற ஆராதனைகளை பிள்ளைகளை பார்த்துட்டு வந்தார்கள். வீட்டுக்கு வந்த பிற்பாடு ஜோஹோருக்கு வந்தோடனே உடனே எங்களிடத்தில் அவங்களோட காரியத்தை பற்றி பேசினார்கள். அவர்களோட வாஞ்சை, அவர்களோட worship, ஆராதனை தாகம், ஆத்ம பாரம், அதே நேரத்தில் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அந்த சபையிலே தமன் ஸ்ரீ மஞ்சா முதலாவது பகுதி பிளாக்கில் தங்கி, அதே சபையிலே தங்கி, குடும்பமாக தங்கி அதே இடத்துலே ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார்கள். அவங்க பிள்ளைங்கள்லாம் சின்ன கீதார்களை வைத்து, இசைக்கருவிகளை வைத்து உற்சாகமாக மியூசிக் வாசித்து ஆராதனைகள் நடத்தினார்கள். அன்பாக நடந்து கொண்டார்கள் என்று அவர்களுக்கு எப்படியாவதும் நம்மால் முடிந்த உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கோள் சொன்னார்கள். கேட்ட நாங்களும் தாமதம் பண்ணாமல் வாய்ப்பு கிடைக்க வேளையிலே அவரை போய் சந்தித்தோம். அங்கே ஆரம்பித்தது தான் இந்த நல்ல ஐக்கியம், நல்ல குடும்பத்தின் ஐக்கியம். அந்நாட்களிலே அவரிடத்தில் நாங்கள் சில காரியங்களை, அந்த ஃபெலோஷிப், அந்த நட்பிலே நாங்கள் என்னத்தை கண்டோம் என்றால், முதலாவதாக அவர் தேவனோட அழைப்பு பெற்ற ஒரு மனிதன். அவருக்கு தேவனோட அழைப்பு அவர் மேலே உறுதியாக இருந்தது. ஆனால் அந்த நாட்கள் அவர் வேலை செய்து கொண்டு ஒரு டிரான்ஸ்போர்ட் வேன் ஓட்டி கொண்டு குடும்பத்தை பொறுப்படுத்தி நடத்தினோம், சபையை பொறுப்படுத்தி நடத்தினோம். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனார்கள். மிகவும் கடினமாக இருந்த நிலையில் நாங்கள் எங்களோட தலைமைத்துவத்திலும் சபையின் சார்பிலே அன்று அவரோட அந்த ஊழியத்தில் இணைந்து அவருக்கு ஏதாவது செய்யணும் என்று அந்நாட்டிலிருந்து சில வருடங்களாக அவருக்கு பக்கத்துணையாக நின்று பண உதவிகளை செய்து பலப்படுத்தி அவரை எப்படியாவது ஒரு முழு நேர ஊழியராக வேலை செய்யாமல் முழு நேர ஊழியத்தை மட்டும் செய்யணும் என்று அவருக்கு ஒத்தாசைகளை செய்தோம். அந்த ஐக்கியத்திலே அவரிடத்தில் அந்த அழைப்பை நாங்கள் பார்த்தோம். இரண்டாவது, ஒரு தகப்பன் உள்ளத்தை பார்த்தோம். பிள்ளைகள் மேல் அதிக அன்பு பாராட்டுவார். பிள்ளைகளுக்காக எதையும் துணிஞ்சு செய்வார். அந்த பிள்ளைகள் மேலும் தன் பிள்ளைகள் மேலும் இருக்குகிற அந்த அன்பு தன் குடும்பத்தார் மேலும் அந்த அன்பு இருந்தது. அநேகர் குடும்பத்தாருக்கு அவர் துணிந்து உதவி செய்வதை நான் இந்த ஊழியத்தின் பகுதியிலே பார்த்தேன். அந்த தகப்பன் உள்ளம்தான் சபையிலையும் அதே உள்ளத்தை காண்பிப்பார். சபையில் இருக்கிறவர்களும் தன் சொந்த பிள்ளைகளாக போலையே நேசித்து, கண்டித்து, அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும், அவங்க வாழ்க்கையை ஒரு முன்னேற்றத்துக்குள் கொண்டு வரணும் என்று முயற்சி பண்ணுவார். தன் சொந்த பிள்ளைகளுக்கும் அதையே கற்றுக் கொடுத்தார். நல்ல ஒரு தகப்பன் உள்ளம் படைத்த மனிதன். அவரோட அன்புக்கு நாம் மிகவும் பெற்ற அந்த அன்பின் நல்ல ஆசீர்வாதங்களுக்கு நாம் எல்லாரும் தேவனிடத்தில் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு
நினைவு கூறாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்வோம். ஃபேமிலி முகாம்ஸ் நடத்துவோம். 4 சபைகளும், ஜோஹோபாரில் 2 சபைகள், நாங்கள் மிஷன் சர்ச், அப்புறம் சிரம்பானில் மணவாட்டி திருச்சபை பாஸ்டர் சார்ல்ஸ் பத்துமலை அவர் சபை, அப்புறம் இங்கே பீனியால் சர்ச் சபையார் எல்லாரும், பாடிக்சன், கேமரன் ஹைல நீங்கள்லாம் நம்ம குடும்ப முகாம் போய் நடத்துவோம். அந்த குடும்ப முகாம்லெல்லாம் ஆராதனையை பொறுப்புகள் முழுமையாக அவர் எடுத்துக்கொள்வார். மிகவும் அருமையாக ஆராதனைகள் நடத்துவார். நல்ல ஒரு அபிஷேகமாக பிள்ளைகளும் இசை வாசித்து உற்சாகமாக இருப்பார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ வர்ஷிப் அண்ட் மியூசிக் டேலண்ட் அது அந்த பிள்ளைகள் மேலும் அந்த பிள்ளைகளுக்குள்ளும் அந்த அபிஷேகம் இருக்கிறது. பல முயற்சிகள் எடுத்து ஆல்பம்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கார்கள். கர்த்தர் அவர்கள் பிரயாசங்கள் அவங்க ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகளெல்லாம் இந்த நாளிலே ஊழியத்தில் நிற்பது, சபைகளிலே ஒரு போதகராக சத்தியத்தை போதித்து ஆத்மா பாரத்தோடு செயலாற்றப்படுவது எங்களோட பிரயாசங்கள், தேவனுக்குள் எடுத்த பிரயாசங்களுக்கு பக்க பலனும் ஆசீர்வாதத்தை காண்பித்தது. நல்லா ஒரு ஜெபிக்கிற மனிதன் அதிகாலையிலே எழுந்திரிச்சு ஜெபிப்பார். பிரசங்கங்கள் சர்வசாதாரணமாக அல்ல, ஒரு நோட் புக்கு வைத்து பிரசங்கங்களாம் வலியுறுத்தி அதை செய்வார். மிகவும் நான் சந்தோஷப்பட்டேன். இறுதியாக பிரியமானவர்களே, அவர் கொஞ்சம் சுகவீனமாக சில வருடங்களாக இருந்தார். இந்த ஜனவரி மாதம் நான் குடும்பத்தோடு மருமகள் நாங்கள் போய் அவரை சந்தித்தோம். ஒரு சிறு ஐக்கியம். அன்று அவர் இறுதியிலே, பாஸ்டர் எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அவர் கண்களில் கலங்கினதே அவர் மேலே என் கரத்தை வைத்து நானும் அவரோடு ஜெபம் பண்ணும் பொழுது நான் உணர்ந்தேன், அவரை தேவன் ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நேரங்கள் கொஞ்சம் காலம்தான் என்று அவரோடு நான் சொன்னேன், பாஸ்டர் நம் ஊழிய சகோதரர்கள் நம்ம ஒரு நல்ல போராட்டத்தை போராடணும். பவுல் சொன்னது போல் 2 தீமோத்தி 4:7 நல்ல ஒரு விசுவாச போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இப்பொழுது எனக்கு நீதியின் கிரீடம், நீதிபரரும் நியாயாதிபதியராக இருப்பவர் அந்நாளிலே எனக்கு கொடுப்பதுக்கு நான் ஆவலாக காத்திருக்கிறேன். அவர் வெளிப்படுவதை நான் ஆவலாக காத்திருக்கிறேன். சங்கீதம் 116:15 சொல்லுவது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. பின்மாறவர்களே, கிறிஸ்துக்குள்ளாக நம் வாழ்கிறவர்களுக்கு மரணம் கூட ஒரு அருமையானது. மரணத்திலே கூட நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அந்த துக்கமான இந்த நேரத்திலையும் அவரை மனமகிழ பண்ணுவது ஏதென்றால் இயேசு கிறிஸ்துவின் ஆறுதல் தான். அவர் அதுக்காக உங்களுக்காக ஜெபித்திருப்பார். அவர் ரொம்ப எதிர்பார்த்தது பிள்ளைங்களெல்லாம் ஒரே அன்பிலே சபையிலே ஒரே குடும்பமாக இருக்கணும் என்று. இந்த தகப்பன் போதகரோட போதனைகளை கடைப்பிடித்து அன்பிலே வளருங்கள், அன்பு பாராட்டுங்கள், ஒருவருக்காக ஜெபம் பண்ணுங்கள். யாரெல்லாத்துக்கும் நம்மால் முடிந்த உதவியை செய்து கிறிஸ்துவ சுவிசேஷத்தின் மூலமாக வருகிற நன்மைகள் அவர்களும் ருசிக்க நாம் உழைப்போம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் வாழ்த்துதல், சபைக்கு வாழ்த்துதலை தயவாக இந்த நாளிலே இந்த தாழ்மை வாழ்த்துதலை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களும் தேவனோட ஆறுதலும் தேவனோட பக்கத்துணை பலனும் உங்களோட எப்பொழுதும் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதித்து நன்றி கூறி நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன், ஆமேன்.